செல்வங்களே, தாத்தா இன்னும் தூங்கலையா? இல்லை செல்வங்களே, இப்போ தூங்க போகிறேன். தாத்தா தாத்தா தூங்கத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறீங்களா ப்ளீஸ் தாத்தா? என் செல்வங்களே, என்ன கேள்வி கேளுங்க. நான் என்னுடைய தூக்கம் எனக்கு பெருசு இல்லை. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தான் என்னுடைய முதல் வேலை. சொல்லுங்க, கேளுங்க தாத்தா. உங்களுக்கு 13 வருஷமாக குழந்தைங்க இல்லை தானே? ஏய், ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் தாத்தா. அதில் 13 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஸ்பெஷலாக கடவுளை உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு 4 குழந்தைகளை கொடுத்தாரு தானே? அட ஆமாடாம்மா. ஏய், எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியும் தாத்தா. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியாது தாத்தா. அவங்க எப்பேற்பட்ட குழந்தைங்கோ, அவங்களுடைய சிறப்பை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள் தாத்தா. எங்களுக்கு கூட தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்குகிறோம். சரி, சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு 4 குழந்தைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த 4 குழந்தைங்களும் அவளை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நல்ல குழந்தைங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லணுன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு வாகனம் ஸ்கூட்டர் செய்கிற கம்பெனியில் ஒரு 4 விதமான ஸ்கூட்டருக்கும் தயாரித்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க சேல்ஸுக்கு. அதில் வர்றவங்களுக்கு, ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு இந்த 4 ஸ்கூட்டரையும் பார்த்துட்டு இதில் எது வாங்கலாம், எல்லாமே அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, எதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட, சார் இதில் 4ல் எது சார் ரொம்ப நல்லது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த மேனேஜரு இந்த 4 ஸ்கூட்டரும் தங்கப்பதக்கம் வாங்கின ஸ்கூட்டருங்க. இந்த 4மே நம்ம நாட்டு பிரசிடெண்ட்டுக்கிட்டேருந்து கோல்டு மெடல் வாங்கின வாகனங்கள். இதில் எதையும் கம்மி ஜாஸ்தின்னு சொல்ல இருக்கே இல்லை, தோப்பு கழிப்பே இல்லை. மொத்தமே 4 பேரும் தங்க மெடல் பெற்றவங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நானும் என்னுடைய குழந்தைகளை பற்றி அதை தான் சொல்லுவேன். 4ம் சிறப்பு வாய்ந்தவர்கள். என்னுடைய முதல் குழந்தை கடவுள் குழந்தை. அதை பற்றி நான் இன்னும் விளக்கமாக சொல்ல நினைக்கிறேன். அதை வேறு வீடியோவில் சொல்கிறேன். தேவ குழந்தை முதல் குழந்தை. 2வது குழந்தை அவன் உலகம் சுத்த வாலிபன். பல நாடுகளுக்கு சென்று வெற்றி மெடல் பெற்றவன். 3வது குழந்தை நான் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் பார்த்துக்கிறதுக்கு பல பேர் இருந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய வேலையை அப்போ தான் பல நாட்களாக வேலை இல்லாமல் இருந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஜாப். அதாவது ஐஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பதவி கிடைச்சிது. அந்த பதவி கிடைச்சது
அந்த சமயத்தில் நான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தேன். என்னை பார்த்துக்கணும், என்னை மற்றவங்கள நம்பி இருக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இல்லை. தனக்கு கிடைச்ச வேலையவே இனாம வேலையவே விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு என்னை வந்து ஹாஸ்பிட்டலேருந்து என்னை கவனிச்சுக்கிச்சு. 4வது குழந்தை அது பட்டதாரி, எல்லாத்துலேயுமே பட்டம் பெற்றவள், மிகவும் அழகு. அந்த குழந்தை பிறந்த உடனே அது எந்த அளவுக்கு அழகாக இருந்தது, ஞானமாக இருந்ததுன்னு கேட்டால், ஒரு பெரிய மகாராணி இதை விட உயர்ந்த அளவில் இருந்துச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சாலும் அதுக்கு பொருந்தாது. அதுக்கு ராணி, எலிசபெத் ராணி, விக்டோரியா மகாராணி. நீங்கள் பெங்களூரில் கப்பன் பார்க்கில் ஒரு பெரிய விக்டோரியா மகாராணிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சிலையை விட நேர்த்து அந்த குழந்தை. அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னா ராணி, அதுக்கு மேலே வேறு பேர் இல்லை என்ன சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ராணியாகவே இருந்துச்சு. அது சிறு குழந்தையிலேருந்து ஒரு 7-8 வயசு ஆச்சு. அப்போ கூட என்னுடைய மடியிலே தான் இருக்கும், என்னை தூக்க சொல்லி என்னுடைய தோளிலேயே தான் இருக்கும். அந்த 4 பேரும் என்னை 4 விதமாக எங்களை கவனிச்சுக்கிறாங்க பாருங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேரையும் எந்த அளவில் அவங்க மேலே வைக்கணுன்னா, பெரிய குழந்தை என்னை வந்து எங்கள் 2 பேரை கூப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் 4 வருஷமாக எங்களை வச்சு காப்பாற்றிருக்கிறது. என்னுடைய மகனும் அவன் ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகிட்டான். அவன் வந்து அவங்க வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு என்னை அவங்க வீட்டில் வச்சுக்கின்னு கவனிச்சிட்ருக்காங்க. இந்த மற்ற 2 குழந்தைங்க வந்து எங்கள் மேலே ஏக்கமாக இருந்துக்கின்னு, நீ எப்போ திரும்பி வருவீங்கோ, எப்போ திரும்பி இந்தியாவுக்கு வருவீங்கோ சொல்லிட்டு பயந்துன்னு ஏக்கமாக இருக்காங்க. சின்ன குழந்தை ராணிமா, அப்பா அம்மா, பாகிஸ்தான் இந்தியா சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களால் இந்தியாவுக்கு வர முடியாது போயிடுமான்னு சொல்லிட்டு அது பயந்துன்னு கடவுளை கேட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் அப்பா இந்த இந்த யுத்தம் நிறுத்தணும், இந்த போர் ஸ்டாப் ஆகணும் சொல்லிட்டு அந்த குழந்தை கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு. எனக்கு தெரியல. இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தற்காலிகமாக அந்த சண்டை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அந்த 4 குழந்தைகளுடைய சிறப்பு ஒரு தலைப்பில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர்களை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் பத்தாது. இப்போ டைம் ஆகிப்போச்சு. இன்னும் பேசினேந்தாக்கா அது என்னுடைய குழந்தைங்களுக்கும் வீட்டில் எல்லாம் தூங்கினவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், எழுந்துக்குவாங்க. ஓகே, இதோட முடிக்கிட்டமா செல்வங்களே. தாத்தா இவ்வளோ போகிறது தாத்தா, அந்த தலைப்பை வச்சுக்கின்னு நாங்கள் மற்றதெல்லாம் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. வெரி சாரி தாத்தா, உங்களுக்கு கடைசியில் ஒரு வேலை வச்சுட்டேன் இல்லை சொல்கிறாங்களே. உங்களுக்கு நான் பதில் சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக நான் போய் தூங்க போகிறேன். ஓகே, குட் நைட்.